எங்க போறீங்க? தாத்தா செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோ என்ன எங்க போறேன்னு கேக்குறீங்க? அது இந்திரா, அவர் போகட்டும். இவரை வளர்த்ததே அவர் தானே, அவருக்கு கொள்ளி போடணும்ல. என்னம்மா இது? நோம்பு கயிறு ஓ முன்னாடி தானே நாங்க 2 பேரும் கட்டிக்கிட்டோம். அது முடியற வரைக்கும் எங்களை வெளியில போக கூடாதுன்னு நீ தானே சொன்ன. நோம்ப இன்னைக்கு பண்ணலனாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம். ஆனா போன உயிர் திரும்பி வராதுன்றா. அப்படின்னா உங்களுக்கு என்ன விட அந்த அனாதை படம் பெருசா போயிடுச்சுல? சும்மா இரு இந்திரா. ஏன் சும்மா இருக்கணுமா? அது இல்லம்மா, கெடுதல் ஏதாவது நடந்தா ஐயரை கூப்பிட்டு நாம பரிகாரம் செஞ்சுக்கலாம். நீங்க போங்க மாப்ள. ஏன்? இவங்க தான் இருக்காங்கல்ல, வேணுங்கிற பணத்தை இவங்க கிட்ட கொடுப்போம், பணத்தை எரிக்கிற வேலையை இவங்க பாத்துக்கணும். வாய மூடு. யாராவது இந்த மாதிரி பேசுவாங்கன்னு தெரிஞ்சதா அவரோட கருமாதி செலவு கூட அவர் தனியா பணம் எடுத்து வச்சிருந்தா. ஓ பிச்சை காசு அவருக்கு தேவையில்லை. என்னாலும் சரி, நீங்க போக கூடாது. என்னங்க நீங்க போக கூடாதுன்னு சொல்றேன்ல. என்னங்க என்னங்க ஐயோ ஈஸ்வரி. இப்ப நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு தான் பாதகமாயிடும். நீ அவரை திட்டினாலும் அவர் உன்னை திட்டினாலும் பாக்குறவங்க உண்மையிலதான் குறை சொல்லுவாங்க. நீ தான் அவரை மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. மதிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட, அதுக்காக என்ன அவமானப்படுத்துறதா? உன்னை அவர் அவமானப்படுத்தலமா, புரிஞ்சுக்க. அவர் நிலைமை அப்படி இருக்கு. கோவப்படாதமா, கொஞ்சம் பொறுத்துக்க. என்ன தம்பிஜி வந்துட்டாரு, மாப்பிள்ள வர. நீ உள்ள போமா. ஓ இந்த போனீங்களா? காரியமெல்லாம் நல்லா நடந்ததா? இப்ப உங்களுக்கு திருப்தியா இருக்கா? வயிற்றுலயே குழந்தை செத்து போச்சுன்னு வீட்டுக்கு பரிகாரம் செய்ய நோம்பு இருந்தா நான் செத்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டீங்க. நம்ம அந்தஸ்து வளர்ற அளவுக்கு நம்ம புத்தியும் வளரணுங்க. இந்திரா, என்னடி இது பெருசா அந்தஸ்து பத்தி எல்லாம் பேசுற? அவ்வளவு திமிரா அவனுக்கு? அவரு உன் புருஷன், அவர் சொல்றதான் நீ கேட்கணும். நீ சொல்றத அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லடி. இதெல்லாம் ஏன் தப்பு? இந்த வீட்டு மாப்பிளைக்கு தர வேண்டிய மரியாதையை நான் தராதனால தான் நீ இப்படி மரியாதை இல்லாம பேசுற. தயவு செஞ்சு யாரும் பேச வேண்டாம். தம்பிஜி, உடனே லாயத்தை வர சொல்லுங்க. என் எஸ்டேட், என் ஃபேக்டரி, என் ஆஸ்தி மொத்தத்தையும் சட்டப்படி ராஜா பேர்ல எழுதி தரேன். அப்பதான் என் மாப்பிளையோட கௌரவம் நிலைக்கும். போ, போய் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா. அக்காஜி சொன்னபடி செய். டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா. இன்னொருத்தரோட சொத்துல மரியாதை தேடிக்கிறவன் மனுஷன். வீட்டை கொளுத்து விட்டுட்டு கண்ணீர் விட்டு அதை அணைக்க நினைக்கிறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. தெரிஞ்சுக்க. அக்காஜி அக்காஜி அக்காஜி, லாக்கர்ல நாம வச்சிருந்த வைர நகைகளை காணோம், அதுல இருந்த பணத்தையும் காணோம். என்ன சொல்ற? நகையை காணுமா? இருங்க, போலீஸ் போன் பண்றேன். தம்பிஜி இரு. வேண்டாம். ஏன் தடுக்கிறீங்க? வேண்டாம். போலீஸ்க்கு போன் பண்றேன். ஏன் வேண்டாங்கறீங்க? சொன்னா கேளு. நிலைமை புரிஞ்சுக்க. போலீஸ் வந்தா நம்ம மானம் தான் போகும். வேண்டாம் சொல்றேன்ல. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கறியே. என்னமா இது? வீட்ல திருட்டு போயிருக்கீங்க, ஏன் போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டாங்கற? நீங்க போன் பண்ணுங்க மாமா. ஐயோ வேண்டாமா, வேண்டாம். நீ இப்படி உட்காரு. அது இந்த வீட்டு வேலைக்காரங்க ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க திருடி இருக்க மாட்டாங்க. வெளியால் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு இது என்ன சாதாரண வீடா? என் நகை போனாலும் பரவாயில்ல, என் ஆஸ்தி போனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல. ஆண்டவா, நான் நினைச்ச மாதிரி நடக்க கூடாது. அப்படி எதுவும் இருக்காது. ஈஸ்வரி, என்னம்மா இதெல்லாம்? மேடம், மேடம், மைண்ட் அப்செட் 40%. ஹலோ, குட் மார்னிங் மேடம். நான் ஐஜி காமேஸ்வரன் பேசுறேன். ஓ ஐஜி சாரா. காலையில உங்க வீட்ல நகை திருட்டு போயிடுச்சுன்னு ரிப்போர்ட் கொடுத்திருந்தீங்கல? ஆமா. அந்த நகை எல்லாம் கிடைச்சிருச்சு மேடம். கிடைச்சிருச்சா? ஆமாமா, கிடைச்சிருச்சு. அம்மா நீயா? தம்பிஜி, இப்ப எதுக்கு இந்திராவை கூட்டிட்டு வந்த? கொஞ்சம் இருக்க, காரணத்தோட தான் நான் கூட்டிட்டு வந்தேன். அவளுக்கு யாருன்னு தெரியணும்ல. அங்க பாருமா. யார் நீ?
இன்ஸ்பெக்டர் முதல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க. அது என்னன்னா தெரிஞ்ச பொண்ணு தெரியாம தப்பு செஞ்சா. என்ன நினைக்கிறீங்க? தெரிஞ்ச பொண்ணுங்கிறீங்க. அம்மா நம்ம வீட்டுல தொலைஞ்சு போன பணம் நகை இந்த பொண்ணு கிட்ட தான் கிடைச்சது. அங்க பாரு. ஆமா மேடம், இந்த நகையோட நாங்க உங்களை யூனியன் பேங்க்ல பிடிச்சோம். இதெல்லாம் யார் கொடுத்தது? என் புருஷன் கொடுத்தாரு. யார் அவரு? அவருதான். நீ என்ன சொல்ற? அவரு சொல்லு. என்னது கத்துற? யார் இத குடுத்ததுன்னு கேட்ட. என் புருஷன் குடுத்தாருன்னு சொன்ன. யார் அவரேன்னு கேட்ட. அவர்தான் என் புருஷன்னு சொன்ன. அம்மா நான் உன்னை கையெடுத்து கும்பிடுற போயிடுமா, நாங்களே வேதனையில இருக்கோம். ஐயா என்னது கும்பிடுற? என்னங்க என்னது இதெல்லாம்? நான் அப்பயே உங்களாட்ட சொன்னேன் இந்த தொல்லை புடிச்ச வேலையில தலையிட வேணான்னு. அதுல அந்த பொண்ணு என்ன விரும்புறா, அந்த பொண்ணு என்ன பழங்கிது, அந்த பொண்ணை கண்ணாலம் கட்டிக்கிட்டா நம்ம வாழ்க்கைக்கு அது உதவியா இருக்கும். அப்பாவே வந்து நான் உன்னை கட்டிக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு என்னாட்ட சொன்னீங்களா? 4 பேருக்கு மத்தியில உங்க மானம் தானே இப்ப போச்சு. கூண்டுல நிக்க வைக்கிற மாதிரி உங்க இங்க நிக்க வச்சுட்டாங்க. எனக்கு பணம் வேணாம், உங்க மானம் தான் முக்கியம். கஞ்சோ கூழ குடிச்சிட்டு நம்ம நிம்மதியா இருப்போம். உண்மையை எல்லாரையும் சொல்லிடுங்க. இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணு எதுவும் செய்யாதீங்க, தயவு பண்ணி விட்டுருங்க. வேணும்னா இந்த பணத்தையும் நகையும் நான் தான் அந்த பொண்ணுக்கு தந்தேன்னு லெட்டர் எழுதுறேன். கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு ப்ரமோஷன் வாங்கி தரேன். அந்த பொண்ணு விட்டுருங்க. வர்றேன் மேடம். ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு போ. சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, எனக்கு பயமா கீது. அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க பார்வதி பண்டிட், அந்த பொண்ணு யாரு? மாப்பிள்ள அது வந்து சொல்லுங்க. நான் கேட்டது உங்களை. நான் கேட்டது அவங்கள. நகையெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வர சொன்னாங்க. அங்க பணம் இவ்வளவு காமிச்சாங்க. அவ இங்க வந்து இவ்வளவு பெரிய கதையை சொன்னா. எனக்கு இந்த விஷயம் வர்றப்பவே தெரிஞ்சிருந்தா அவளை வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தே இருக்க மாட்டேனே. இவங்க அத்தை இல்ல, லேடி சகுனி. நீ கவலைப்படாத, ஒண்ணும் ஆகாது. அவன் மூஞ்சில பணத்தை வீசி எறிஞ்சு செட்டில் பண்ணிடுறேன். கொஞ்சம் இருமா, இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரேடியா செட்டில் பண்ணிடலாம். இந்திரா அதிகமா பேசுற. நான் பேச வேண்டியதெல்லாம் பேசாம இருக்கிறதுனால தான் இன்னும் உங்க மதிப்பு குறையாம இருக்கு. நீங்க பார்த்ததும் கேட்டதும் உண்மை கிடையாது இந்திரா. எது அப்ப உண்மைன்னு நீங்களே சொல்லுங்க. உண்மைங்கிறது சொல்லி புரியறது இல்ல, மனசால புரிஞ்சுக்க வேண்டியது. எதுக்கு மழுப்புறீங்க? உங்களை நம்பி எங்க அம்மாவை நான் ஒதுக்குனேன். அவங்கள உங்க லேபர்ஸ் கொல்ல வந்தப்பவும், குழந்தை விஷயத்துல லேபர்ஸ்க்காக நீங்க பறிச்சு பேசினப்பவும், இந்த வீட்டுக்கு நீங்க குடிச்சிட்டு வந்தப்பவும் கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு ஒருத்தி வந்து நடு வீட்டுல வச்சு அவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு வெளிப்படையா சொன்னப்புறமும் என்ன பொறுத்து கொடுக்குறீங்களா? உங்களை நம்புறதுக்கு நான் இனி தயாரா இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உங்களை இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில போகான்னு சொல்லாம இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்களாட்ட நான் படிக்காதவ இல்ல. இந்திரா, அகங்காரத்தோட இருக்கிற அந்தஸ்தும் தான் தான் பெரியவங்கிற மமதையும் படிப்பு டிகிரின்னு வாழுற வாழ்க்கையும் எனக்கு என்னைக்கும் பிடிக்காது. ஒரு மெக்கானிக்க காதலிச்ச உன்னோட மனசையும் கலெக்டர்னு பார்க்காம என் குடிசைக்கு வந்து வெறும் தரையில படுத்தவும் பெருந்தன்மையையும் இருந்த அந்தஸ்து உதறிட்டு வந்தவும் பிடிவாதத்தையும் பார்த்துதான் இந்த பங்களாக்குள்ள நான் வந்தேன். ஆனா நீ கேட்க கூடாத வார்த்தையை நடு வீட்டுல 4 பேருக்கு முன்னால வச்சு உன் புருஷனை கேட்டு அவமானப்படுத்திட்ட. இருந்தும் நான் உன்னை வெறுக்கல. அதுக்கு காரணம் நான் ஓ அளவுக்கு படிக்கலனாலும் உன்னை விட நான் பண்புள்ளவங்கிறத நீ மறந்துடாத. பாவம், நான் ரோடுக்கு வந்து விழுந்துட்டேன். கோட்டீஸ்வரங்களோட காரை ரிப்பேர் செய்யறதுனால மட்டும் நீயும் கோட்டீஸ்வரன் ஆயிடலான்னு பாத்தியா? என்ன பழி வாங்கறதுக்காக என் பொண்ணே என்னை எதுக்குற அளவுக்கு செஞ்சேன். ஒரு வகையில நான் தோத்து போயிட்டேன். என் பொண்ணு உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவான்னு நினைச்சேன். அது நடக்காம நீயே வெளியே வந்துட்ட. அங்கதான் நான் தோத்து போயிட்டேன். இல்ல, எங்க 2 பேரையும் பிரிச்சு நீதான் ஜெயிச்சிட்ட. ஆனா உன் பொண்ணோட வாழ்க்கைய சீரழிச்ச ஒரு தாயா நீ தோத்து போயிட்டங்கிறத மறந்துட்டு பேசுற. உண்மை இந்த உலகத்துக்கு தெரியும். ஏன் இந்திரா என்கிட்ட வருவா? அது நான் செத்தாலும் நடக்காது. அது நடக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்க. இன்னும் ஆடி அசைஞ்சு வரீங்க. அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு வரதுக்கு ஏம்மா நேரமா? இன்னத்துக்கு நீங்க இப்படி முறைச்சுன்னு போறீங்க? நான் என்ன வேணும் நான் செஞ்சேன்? நகையை குட்டிங்க, வீட்ல இருந்து திருட்டு போயிடுமேனு பேங்க்ல போட போனேன், பூச்சிட்டாங்க. திருட்டு நகைன்னு சொல்லிருக்கலாம்ல. சாப்பிட்டியா?
நீங்க வந்ததும் ஒன்னா சாப்பிடலாம் காத்துன்னு கிடந்தேன். வாங்க சாப்பிடலாம். ஆமா, எப்படி உள்ள வந்த? பூட்டை உடைச்சிட்டு உள்ள வந்தியா? ஐயோ, என் ஊட்ட பூட்ட நான் என்னத்து குடைக்கணும்? ஸ்லைடு பின்னால திறந்தேன். சரி, அங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சா? உங்களை வெளில போக சொல்லிட்டாளா? சொல்ல மாட்டாளா? தனக்கு முன்னாடியே தான் புருஷனுக்கு இன்னொருத்தியோட தொடர்பு இருந்துச்சுன்னு ஒருத்திக்கு தெரிஞ்சா கோவம் வராதா என்ன? நான் இன்னத்த சொல்லிட்டேன்னு சிரிக்கிறீங்க. பரமசிவனோட பாம்பு கருடனை சௌக்கியமான்னு கேட்டுச்சான். நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு கருடன் சொல்லிச்சான். நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்களேங்க. நான் யாரு, எங்க இருந்து வந்தேன், இன்னத்துக்கு இங்க வந்தேன்லாம் நீங்க கேட்கவே இல்லையே. என் ஷெட்டுக்கு ரிப்பேர் ஆன வண்டிங்க நிறைய வரும். அந்த வண்டிக்கு ஏன் ரிப்பேர் ஆச்சு, எங்க ரிப்பேர் ஆச்சு, என் ஷெட்டுக்கு எதுக்கு வந்துச்சுன்னு கேக்குறது என் வேலை இல்ல. ரிப்பேர் செஞ்சு அனுப்புறதுதான் நம்ம வேலை.